ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் இந்த கோதுமை ரவை வச்சு ஒரு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செய்ய சொல்லித்தரேன். இதுக்கு பாருங்கள், தேவையான பொருட்கள். அந்த கோதுமை ரவை ஒரு கப்பு, பின்ன கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், மல்லிச்செடி, பின்ன தக்காளி, இது கொஞ்சம் சோயா சாங்ஸு, பின்ன உப்பு. இப்போ இது ஒரு கப்பு ரவை எடுத்தோம்னாக்கா இதுக்கு பார்த்திங்கனாக்கா நீங்கள் 3 கப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா குழஞ்சி நல்லா வரும். இப்போ இது எப்படி செய்யலான்னுட்டுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 3 கப்பு தண்ணி ஊற்றி தனியாக சூடு பண்ணி வச்சுன்னு இருக்கேன் ஒரு பேனில். இப்போ இதில் இருக்கிற இந்த தக்காளி, உப்பு, இந்த சோயா சங்க்ஸை இதில் கொட்டிடும். கொஞ்சம் அது வெந்துக்கிட்டு இருக்கும், ஓகேவா? தண்ணியும் கொதிச்சிக்கிட்டு இருக்கும். அடுத்த பேன் வச்சு இதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி இதை தாளிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த கடுகு, உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். இது ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு, பின்ன ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதுக்கு நம்ம பிரியாணி மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டேன், கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்குற வரைக்கும். இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க காய்களையும் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த காய் இதெல்லாம் இதில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த பக்கத்து பேனில் நம்ம அந்த சோயா சங்க்ஸு, தக்காளி, உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அதன் தண்ணி கொதிச்சுன்னு இருக்குது. நம்ம இப்படி 2 பக்கமும் வச்சுக்கிட்டோன்னாக்கா நம்மளுக்கு உடனே 5 மினிட்ஸில் ஆகிடும். என்ன உங்களுக்கு அந்த காய் கட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு டைம் பிடிக்கும். பாருங்கள், இது நல்லா வதங்கிட்டு வருது. இப்போ இதோடைய நம்ம ரவை சேர்த்துடலாம். பாருங்கள், ரவையும் நம்ம ஃபஸ்ட்டு வறுக்கலை. இப்போ இந்த எண்ணெயோடு வறுக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் பிரியாணி செய்கிறதா இருந்தாக்கா, இதில் பிரியாணி செய்கிறதா இருந்தாக்கா கொஞ்சம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இது உங்களுக்கு பிரியாணி மாதிரி ஆகிடும். பிள்ளைங்களுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்பவே பிடிக்கும். பின்ன பெரியவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல கோதுமை ரவை. இப்போ டயட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல டிஷ்ஷு. இதில் காய்ங்கெல்லாம் சேர்ந்துருக்குது, சோயா சேர்ந்துருக்குது. நீங்கள் காய் கேப்சிகம் கூட போட்டுக்கலாம். கேப்சிகம், கேரட்டு, பின்ன பட்டாணி, பச்சை பட்டாணி. பாருங்கள், இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. அந்த ரவையும் நம்ம வறுத்துட்டோம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதில் ஊற்றி எடுத்துடலாம். இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டோன்னாக்கா இது ரொம்ப சூப்பரான கோதுமை ரவை வெஜிடபிள் பிரியாணி ஆர் வெஜிடபிள் உப்புமா என்னென்னாலும் சொல்லிக்கலாம். பின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் பட்டர் ஆர் நெய் கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் மல்லிச்செடி தூவி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. என்னன்னாக்கா, நான் நேற்று கடைக்கு போய்ட்டு இந்த ரவை வாங்க போகும்போது அங்கே கேட்டாங்க, இதை எப்படி செய்வீங்கன்னுட்டுன்னு. அதனால் நான் இதை செஞ்சு காமிக்கிறேன். இது சாதா ரவையோடு இது ரொம்ப டேஸ்டியாக இருந்து ஹெல்த்தியானது. பின்ன எல்லோரும் சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் உள்ளவங்க, சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு.
இது வந்து கோதுமை ரவை. இதில் வந்து நிறைய வெரைட்டி செய்யலாம். நான் இன்றைக்கி ஒன்று செய்ய சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஈஸியான டிஷ்ஷு தான். உங்களுக்கு 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சு பாருங்கள். இதை வந்து ஆல் டு ஆல் சேனல்லேருந்து பேசுகிறேன். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த கோதுமை ரவை உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாம் என்னத்துக்காக பயப்படுறாங்கனாக்கா, இது வேகிறது இல்லைன்னுட்டுன்னு சொன்னாங்க. அவங்க 1:2 தண்ணி ஊற்றுறாங்க. நான் வந்து 1:3 தண்ணி ஊற்றிருக்கேன். பின்ன வந்து கொஞ்சம் தண்ணி பக்கத்தில் நான் கொதிக்க வச்சு செஞ்சேன். அதனால் அது குயிக்காக முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இல்லை பட்டர் போட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.